வாசு வாசு வாசு. மயிலாட், குற்றவாளி கூண்டில் நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கொடி நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அதென்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட். உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போட்டா என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவர் பூ வரிச்சு காட்ட சொல்லுங்க ஆனர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர். மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரொசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மை நோ லார்ட். மை லார்ட், அதற்கு சட்டத்தில் துளி கூட இடமில்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. This is not a judgment. My lord, this is not a நெல்சன் காலி. Lord, I trust you. ஓடா. Don't push me. This is very wrong. Lord, no, can't take me. இனி இந்த விஷயத்தை மறைக்க கூடாது. வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும். ஐயோ தீபிகா, கால் வலிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கிறது? நில்லுடா, இன்னும் half an hour அப்படியே நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் உன்னை பார்க்க. பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சியா? ஆமா, அப்படி கொடுத்துட்டாலும் என்ன? ஒன்றும் இல்லை. பாரு. It's very hot. இல்ல தீபிகா, அது ஒரு ஸ்லிப் ஆயி கீழ தீபிகா, ஐயோ புரிக்கி, நீ நினைச்சது முடிச்சிட்டல? ஃபில்டர் காஃபி இல்ல ப்ரோ, போடா. ஸ்டாப். போதும் இன்னைக்கு. தீபிகா. யாரு? மிக்கி பஸ். ஹாய் பாய். Who's this? யாருன்னு சொல்லு பாப்போம். எனக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்லு. பிரதர் மாதிரியா? இப்போ ஃப்ரெண்ட்? இப்போ But Deepika, I'm in love with you. தெரியும்ல? என்ன சொல்றா பாய்? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவனை கழட்டி விட்டுருப்பான்ல. என்னடி சொல்ற? பரவாயில்ல, இப்போ காட்டி விடு. அது எப்படியா பாய்? பாவம்ல. வேணா இங்கே பிக்கி பாக்கி போட்டு பார்க்கலாமா? சார் லிஸ்ட் எல்லாம் போல இருக்கு. வேணா ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா? ஓகே. வா வா வா. இவ பாரு, தீபிகா. உன் பேர் என்னப்பா? அப்பாய். Come on. போடு. என்ன வருது? Yes. Love. நீ எவ்வளவுதான்? Love. Deepika, இன்னும் 2 பேர் போட்டு பார்க்கலப்பா. சும்மா இரு. தீபிகா, வாசு. என்ன வருது? போட்டுட்டு enemy.
enemy. ஐயா ஏன் ஆள முடியா தீபிகா கம் we'll go. ஏய் கம் என்ன அது சின்ன பிரதர் மௌன ஃப்ளேம்ஸ் நீ வாட்ச் எடுத்து நம்ம போலாம் தீபிகா தீபிகா அவரோட போகாத தீபிகா நான் சொல்றேன்ல. இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. பட் அபய் அவளை சின்சியரா லவ் பண்றான்டா. அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான். இப்பவும் சொல்றேன், தீபிகாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐ நோ யூ அபய் நல்ல ஃபேமிலி நல்ல பையன் இல்லைன்னு சொல்ல. பட் இது அவர் லவ் அவர் லைஃப் அவர் விருப்பம் தான். அங்கிள் பட் இஸ் a third class fellow. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாடா, நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும். சின்ன பொண்ணு அவ. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா that's an insult to us. அவளை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை கேர்ள். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். வாடா. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எப்படி அண்ணே கள்ள பருப்பு இருக்கானே. இதுல போடுறா. ஹலோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போறா. ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். செல்வக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மெண்டல் மாதிரி பேசுறான்? என்னடா சொல்றான்? பொண்ணு ஓடி போறாங்க, செலவு காசு கொடுத்துடுங்கறான். பிளட்டி ராஸ்கல் நான் நினைச்சிட்டு இருக்காம போன கூட. ஹலோ சொல்லுங்க, எவ்வளவு வேணும்னு கேட்டீங்களா? ஹலோ சீரியஸா பேசிட்டு இருக்கானே, விளையாடுறீங்களா? நம்பர் கரெக்டா போட்டுருக்கியா பாரு. ஏய் நம்ம அந்த பக்கம் போறோம். நீ வா சொல்ற நான் ஷார்ட் கட் கூட்டி போறேன். இது எப்படி பாரு எனக்கு. Hey, looking funny. சூப்பர். உனக்கு அண்ணா இந்த மாஸ்க் என்ன விலை? 150 ரூபா சார். அது அதெல்லாம் 300 ரூபா சார். பெருசா ஒண்ணும் நல்லா இல்லையடா. மச்சான் இவர் மாஸ்க் நல்லா இருக்கு பாருடா. ஏய் ஆமா. ஹலோ பாஸ், இந்த மாஸ்க் எங்களுக்கு தெரியுங்களா? கொடுக்க முடியாதுடா எருமை. அவட்ட என்னடா கேட்டிட்டு புடுங்கடா. காசு கொடுக்க போங்க மேடம். இந்நேரம் பேண்ட்லயே மூச்சா போயிருப்பாடா. ஏய் வாசு. ஆட்டோ. ஏய் வாசு. நிக்காத போ. ஏய் வாசு ஹே. எதுக்குடா ஓடி வந்த? அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தா என்ன போ? நீ லவ் பண்றேன்னு சொன்னா கடிச்சு சாப்பிட போறாங்களா? சொல்டா. நீ சொல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நானே சொல்லிடுவேன். சும்மா என்னால ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. You just tell them, Vasu. Love is a common thing. அவங்களுக்கும் நாளைக்கு லவ் வரலாம். அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. What? Why? அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. சத்தியம்டா. 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 வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. டேய் ஓ, அப்ப அவனா நீ? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏய், இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற? உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. நம்ம லவ் பண்றது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள பிரிச்சிருவாங்க. நான் பேசுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஐயோ வேணாம்பா, டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். நீ பேசாம இரு. என்னடா இது? டாட்டூ மிஷின். வாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம். தீபிகாட்ட மாட்டி விட போறோம்டா. வாசு எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. கலக்கற மச்சான்.
டேய் மயக்க அடிச்சிருப்பான்ல. வேணா கிச்சு கிச்சு முடி பார்க்கலாமா? சே சும்மா இருடா. என்னடா என்ன ஸ்ப்ரே வேலை செய்யல? டூப்ளிகேட்டா? தெரியலையே. ஹேக்ஸ் பாஸ் நடிக்க போய் நினைச்சேன்டா. பக்கி போய் குளோரோஃபார்ம் எடுத்துடா. ஏய் இந்தா ப்ளக்க சொல். ஓகே போர்வேடு போர்வேடு. டேய் நான் குத்துறேன்டா. சரி இந்தா குத்து. தமிழ்ல இங்கிலீஷ்லயா? தமிழ்ல. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல. மேலையா கீழே? கீழே. ஏய் நெஞ்சிலடா. ஐயோ ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ சரி பரவாயில்ல முதல்ல இருந்து போடு. ஓகே. ஏன்டா லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறேன்? கையெழுத்து கண்டுபிடிச்சிட்டானா? ஓகே ஓகே. இந்தாப்பா வாசு what are you doing? பிச்சை தானே கேட்குறாங்க. யூ cheer பண்றாங்க. ஓ சேர் பண்ணுறாங்க. Sorry guys. It's okay. Thank you. என்ன ஆர்டர் பண்ண? வாசனை தூக்குது. Idiot. மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு. அவன வேணும்ட்டே அவ பண்ணா. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது வாசு. அமைச்சிருக்கிட்ட சொல்லி வேலை விட தூக்கு. எதுக்கு பாவம் அவன்? விட்டுறேன். ஐயோ வாசு உன் ஷர்ட் பாரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் கழட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோம். வேணாம் ப்ளீஸ் வெக்கமா இருக்கு. சொன்னேங்க. தீபிகா ஓவரா சீன் போடு. ப்ளீஸ் தீபிகா. ஜென்ஸ் டாய்லெட் யாரோ வந்துற போறாங்க. காய்டா டி. மறுபடியும் அன்னால் ஸ்குவாட்ஸ் இருக்கு. பாடி காட்ட மாட்டேன். திரும்ப. வேணாம். ஐயோ. ஆ ஆ எங்கடா போச்சு? ஐயோ ஐயோ அம்மா. யாரு இது? சொல்றா. யாரு? My side is- ஐயோ. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி அதுவும் பறந்து போச்சு. ச்சே. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தோப்லாம். மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா. இல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் போய் ஷர்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் வாசு. நான் மாட்டினியா? ஓகே மச்சான் அது வந்து மச்சான் சாரிடா. நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன்டா. கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ்டா. அப்போ எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமாக போயிட்டல. அப்படிலாம் இல்லைடா. அப்போ நம்ம சத்தியத்தை மீறி ஏன்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்லை நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே போருக்குள்ள ஒண்ணா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூடா பொங்கல் சாப்பிட முடியுமா? உங்களூர் மேட்டராடா. வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா கார்டு இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர முடியாது. டே மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. அப்போ சரி வராது சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய்